ஹாய் எனி டேட் என்ன ப்ளஸ் மெசேஜ் என்னோட ஆரம்பிக்கிறது ஒரு சம்சை வச்சு ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒரு சேசிங்கில் தான் வந்து காலேஜே சேர்ந்தேன். அதனால் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. ஜோகோ டிரைவ் வந்து நமக்கு வியாழனில் வெள்ளி சொல்லியிருந்தாங்க. பார்த்தா அது போஸ்ட்போன் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. அது கூடையிலே சாட்டர்டே விர்ச்சுஸாக வருதுன்னாங்க. அந்த டிரைவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதோட இது பார்த்தா ஃபுல் ஆப்டிடியூட் தான். சரின்னு அந்த ஆப்டிடியூடை ப்ரிப்பேர் பண்ணோன்னு அதை எடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக அதான் போட்டு பார்த்தோம் பால் ஃபுல்லாக. அதில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் என்னெல்லாமோ கேட்டிருந்தாங்க போன வருஷம் இதெல்லாம் ரெஃபர் பண்ணும்போது. சரின்னு அதெல்லாம் உட்காந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பிட கிளம்பும்போது தான் வந்து ஒரு ஓந்தா நண்பர் கண்டுபிடிச்சோம். இதை பாலை பிடிச்சி தூக்குனா கடிக்குமா கடிக்காதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் எங்களை பார்த்து பயந்தடிச்சு ஓடிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட போயிட்டோம். சாப்பிடும்போது இன்றைக்கி இறால் முட்டை சோறு ஒரு அருமையான வியூ முன்னாடி. என் ஃபோனில் அது ஒழுங்காக பதிவாகலை, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பியும் மத்தியானம் போய் திருப்பி ஆப்டிடியூட் தான் முதல்ல இருந்து அதையே உட்காந்து ஃபுல்லாக இன்றைக்கி அதை முடிச்சுட்டு வேறு என்ன பண்ணுறது, எப்படி நடக்கலாம், இது வரும் வேறு ட்ரைவும்பாங்க, அதெல்லாம் என்ன வேணாலும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கணும் ப்ளேஸ்மெண்ட் அப்போது. சரின்னு அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வந்து படிக்கணுன்ட்டு வந்து சரி சாப்பிட்டு போன்னு சொல்லி தோசை சோறு வச்சு இறால் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு படிப்போன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த ஆசை அவ்வளோதான், குழியை தோண்டி புதைச்சாச்சு. தூங்கினவன் எந்திரிக்கவே இல்லை. அடுத்த நாள் தான் எழுந்திரிச்சேன். தூங்குறது சாப்பிட்றதுக்கு என்றைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. அது எவ்வளோ நாள் பண்ணலாம். ஃபோனில் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது பண்ணுறது எவ்வளோ மேல். டாட்டா பாய்.